பிரியமானவர்களே, இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த அற்புதமான நாளுக்காக, இந்த தெய்வீக பலத்தினாலே நாம் புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வர உதவி செய்த அந்த சேனைகளின் கர்த்தருக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரத்தோடு துதித்தலோடு கூட நாம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, திஸ் மந்த் கோயிங் டு பி அமேசிங். அதாவது அமேசிங் ஏப்ரல் என்ற தலைப்பில் தான் உங்களோடு நான் இந்த வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்த செய்தியினுடைய நோக்கமே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும், குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஊழிய பாதையிலும், எல்லாவற்றிலும் நீங்கள் முற்றிலுமாய் ஜெயம் பெற வேண்டும். ஏன்னா இந்த உலகத்திலே நாம் சந்தித்த அல்லது சந்தித்து கொண்டிருக்கிற பலவித காரியங்கள், தீங்குகள் எல்லாம் தற்காலிகமானதான். உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற பணம், பதவி, ஆஸ்தியும் கூட தற்காலிகமானதான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். இதோ தேவன் நமக்கு தரப்போகிற அற்புதமான வெற்றிகளை குறித்து, ஜெயத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். We are going to meditate about victory from God. தேவனிடத்தில் வரப்போகிற ஜெயத்தை குறித்து தான் இப்போ நாம் சிந்திக்க போகிறோம். இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். Let us meditate from the book of 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் மாத்திரமல்ல, அவருடைய வருகை வர வரைக்கும் அல்லது மரணத்தின் மூலமாய் நாம் அவரை சந்திக்க போகிற வரைக்கும் அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்க போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இந்த அற்புதமான நாளில் நாம் என்ன நினைக்க போகிறோம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாராம். இந்த நாட்களில் நாம் அதை நினைவு கூற வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த மகத்துவமான வல்லமையானது நம்முடைய சரீரம் ஆத்மாவிற்குள்ளே பிரயாணப்படும் போது, நம்முடைய சிந்தையில், நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும் போது பலவிதமான தோல்விகளுக்கெல்லாம் அது முடிவு கட்டும். ஆம், பொல்லாத பிசாசு நினைத்தான் இயேசுவை சிலுவிலே அறைந்துவிட்டால் எல்லாம் முடிந்தது, இனி நம்முடைய ராஜ்யம்தான் நினச்சான். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தாராமே. என் முன்னோர்கள் கூட எனக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னா, யார் நம்மை மோட்ச ராஜ்யத்துக்கு கொண்டு சொல்வார்களாம்? உயிரோடு இருக்கிற தேவன் மாத்திரமே. இதனால தான் சரித்திரத்தில் கூட ADBC என்று பிரித்தார்கள், கிமு கிபி என்று. இதை தான் எங்களுடைய முன்னோர்களும் கூட உயிர்த்தெழுந்த தேவன்தான் பரலோக வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்வார் என்கிறதான பல காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்? ஓம் மிருத்தம் ஜெயாயே நமக. அதோடைய பொருள் என்னன்னா, மரணத்தை வென்று இறைவாமை வணங்குகிறேன். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார், அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவார், அவரோ மரணத்தை வென்றவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த மகத்துவமான தேவனை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தான் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறது. உங்களுக்காக ஒரு சுருக்கமாக 3 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஆக ஜெபத்தோடு நீங்கள் கேளுங்க. முதலாவது, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய குறித்த வார்த்தையை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில், அதாவது மூல பாஷையாகிய கிரீக் மொழியிலேருந்தும் ஈப்ரு மொழியிலேருந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? முதலாவது கிரீக்கில் அனஸ்டசிஸ், அதாவது அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஈப்ரு மொழியில், அதாவது எபிரேய மொழியில் டெஹியா, இதோடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர் பெற்றார் என்று, எழுந்து நின்றார் என்று பல அற்புதமான வார்த்தைகள் உண்டு. எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், என் அன்பு சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எதெல்லாம் பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அவைகளுக்கெல்லாம் இப்போது நாம் பயமுறுத்த போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமினாலும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கற்றுத்தரப்போகிறார். ஆக அமேசிங் ஏப்ரலை நீங்கள் மறந்துடாதீங்க. இதோ உங்களுடைய விடுதலைக்காக முதலாவது, விக்ட்ரி ஓவர் டிசீஸ் அண்ட் சிக்னஸ். தேவன் நமக்கு நோய்களிலிருந்து அற்புதமான ஒரு வெற்றியை தர இருக்கிறார். உங்களுடைய புரிதலுக்காக ரோமரின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை
வாசிக்கலாமா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது என்னென்ன வகையில் உங்கள் சரீரத்தில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களோ, அது நோயின் தன்மை தாக்கம் அது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போது சேனைகளை கர்த்தருடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால சொல்கிறேன், இப்பொழுது சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆக விக்ட்ரி ஓவர் டிசீஸ் அண்ட் சிக்னஸ். இதை கேட்குற அன்பான சகோதரி சகோதரியை, எப்பேற்பட்ட உச்ச நிலைமை உள்ளங்கால் வரைக்கும் பலவித நோய்களால், வியாதியினால், கவலையினால் நீங்கள் துயரப்பட்டு மரணத்தை நாடி கொண்டிருக்கீங்களா, அல்லது பலவித மரண பயம் மூடி இருக்குதா? நீதிமான் தன் மரணத்தை மேல் நம்பிக்கை உள்ளவன் என்கிற அந்த மறுவாழ்வின் அனுபவத்தை, உண்மையாகவே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற நிச்சயத்தை கொடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற அந்த சாவுக்கேதுவான சரீரத்தை அவர் தாமே இப்போ உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, யூ ஆர் ரிசீவிங் அ ஹீலிங் ரைட் நவ் ஃப்ரம் ஹெட் டு டோ. காட் இஸ் ஹீலிங் யூ ரைட் நவ். அது எப்பேற்பட்ட டிசீஸாக இருந்தாலும், சிக்னஸாக இருந்தாலும், இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை எழும்பி நடக்க பண்ண போகிறார். நீ எழுந்து நட என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை இந்த நாளில் உங்களை வியாதியிலிருந்து ஜெயித்து கொடுக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமானோம் என்கிற விசுவாசத்தோடு அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ரெண்டாவதாக, விக்ட்ரி ஓவர் டீமானிக் பவர்ஸ். சாத்தானுடைய வல்லமையிலிருந்து தேவன் நமக்கு விடுதலையை தர விரும்புகிறார். வெற்றி உண்மையாய் உங்களுக்கு கிடைக்கும். எபேசியன் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். Let us read from the book of Ephesians chapter 1 verse 20. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த வாசித்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை செய்தார்னா, எல்லா துரைத்தனங்களுக்கும், இந்த பொல்லாத உலகத்தில் பிசாசானவன் மனுஷர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இடம் கொடுத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிப்பான் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு தவறான போதனைகள், தவறான காரியங்களை சொல்லி, அல்லது மக்களை பலவிதமான பொருளாசைக்குள்ளாக கொண்டு சென்று இந்த உலகத்தை வெறுத்து உன்னதரை நேசிக்க கூடாதபடி இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களை கொடுத்து பல வகையில் வஞ்சிக்க பார்க்குறான். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சாத்தானின் வல்லமையிலிருந்து ஜெயித்து தரப்போகிறார். இப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் சரீரத்தில், உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் டீமானிக் பவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியான கடிந்து கொள்வதை நான் பார்க்குறேன். ஆக ரெண்டாவதாக தேவன் நமக்கு சாத்தானின் வல்லமையில ஜெயித்து தருகிறார். Yes, you are going to receive the victory over demonic powers. இதை சொல்லும்போது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்கள் ஒவ்வொரு மேல் இறங்கி கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரத்தத்திலே ஜெயித்து கொடுக்கிறார். இதோ சாத்தான் அலறி கொண்டு ஓடுவதை நான் பார்க்குறேன். உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களை நஷ்டப்படுத்தினா, உங்கள் வியாபாரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் அவனுடைய தீமையை கர்த்தர் அவனுடைய செயலை கடிந்து கொண்டதை நான் பார்க்குறேன். இறுதியாக victory over the world. இந்த உலகத்தின் மேலே நமக்கு ஜெயம் வேணுங்க. இந்த உலகத்தின் மேலே நமக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த உலகத்தின் மேல் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. அது எங்கே என்பதை பரிசுத்த வேதாமத்தில் நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போமா? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபை உண்டாயிருந்ததுங்க. இதோடைய விளைவு என்ன? அவர்கள் இந்த உலகத்தை மேற்கொண்டவர்களாக காணப்பட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை பூரணப்படும் போது உண்மையாகவே இந்த உலகத்தை வெறுக்கக்கூடிய சக்தி அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள், அடையாளங்களை கர்த்தருடைய ஆவியான உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தருடைய ஆவினை தந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென்.
அவருடைய வார்த்தையின் வல்லமையானது இப்போ உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கு. அப்படின்னா நான் சொல்கிறேன், சாத்தான் தோல்வியடைஞ்ச அந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்கள், உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், இவை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேத வாக்கியத்தின்படி நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? உலகத்தின் மேல் ஜெயம் பெற போகிறோம். ஆக இப்படி ஜெயம் பெற்றவங்களுக்கு கடைசியாக தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இறுதி வரைக்கும் வெற்றியை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த வசனம் சொல்வது, மரண பரியந்தம் உறுதியா இருக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய கிரீடத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அவனுக்கு ஒரு மகிமையான கிரீடத்தை வைத்திருப்பதாக நாம் வாசிக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை, வெற்றியை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆக சோர்ந்து போகாதீங்க. இந்த குறிப்புகளை மனதில் வைத்து நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள போகிறோம். victory over disease and sickness, victory over demonic powers, victory over world. ஆக this victory will stand for ever and ever. எப்பொழுதும் இந்த வெற்றியை நாம் பெற்று ராஜாதி ராஜாவை நாம் மகிமையோடு சந்திக்க இருக்கிறோம். ஆக இந்த மேன்மையை பெற்றிட கர்த்தரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளலாமா? சர்வ வல்லவரே, உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ வெற்றியை தந்து அப்பா ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றபடி கர்த்தாதி கர்த்தர் எல்லா வகையிலும் நாங்கள் வியாதியை ஜெயிக்க, பலவீனங்களை ஜெயிக்க, சாத்தானின் அந்த டிசீவிங் அவனுடைய வஞ்சக ஆவிகளை மேற்கொள்ள, அந்த பொல்லாத துருபதேசங்களை மேற்கொண்ட ஆண்டவரே வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்திட, ஜெயமுள்ள வாழ்க்கை செய்திட எங்களை உதவி செய்யும் அப்பா. தகப்பனே, இது ஒரு நாள் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, அல்லது 10 ஆண்டுகள் அல்ல, மரண பரிந்தும் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மரண பரிந்தும் வெற்றி பெற எங்களுக்கு தயவு பண்ண ஆண்டவரே. வருகை மூலமாகவோ அல்லது மரணத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். ஆக கடைசி இறுதி வரை உறுதியாக இருந்த இந்த நித்திய கிரீடத்தை, ஜீவனுள்ள கிரீடத்தை பெற்றிட கர்த்தருடைய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்டு என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய சுகமாக்கும் எல்லாமே இப்போ இறங்கட்டும். குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு தெளிவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அமேசிங் ஏப்ரல் எல்லாருக்கும் நீ மாற்றி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ உயிர்த்தெழுந்தீர், எழுந்து நிற்கிறீர், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெயம் எடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், எல்லாவித தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விளக்கும் நீ உரைத்த தீர்க்கதரிசனத்தின்படியே உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகளும் ஆண்டவரே நில அதிர்வுகளும் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு இது சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த உலகத்தை வெறுத்து உன்னதரை உம்மை நேசிக்கிற இருதயத்தை ஒவ்வொருக்கு தந்து ஆசீர்வதியும். நீ ஜெயம் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புகழும் துதி உமக்கே ஆண்டவரே. உம்முடைய மகிமின் மேகம் இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். ஜீவாதிபதி மீட்பர் மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி எல்லா தரப்பட்ட மக்களையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேரும்படியாகவும் அவர்கள் ஜெயம் பெற வைக்க ஒரு அற்புதமான பணியை செய்கிறபடினாலே தொடர்ந்து இந்த நல்ல பணிக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் முன்வாருங்க. இன்னும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம். யூடியூபில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பார்ந்த மூன்றாவது தெரு, 14வது செக்டர், KK நகர், சென்னை 78. உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், அக்கவுண்ட் நம்பர் 4625421311, இந்தியன் பேங்க், அசோக் நகர் பிரான்ச், IFSC கோட் IDIB 000A031 என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.